இந்த ஒன்றிய மானங்கட்ட மோடி அரசு ஏதாவது வழக்கில் கைதாகி 30 நாள் சிறையில் இருந்தாவே அவங்க பதவி விலகணும் அப்படின்ட்டு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதுக்கு உள்ள முயற்சிகளை எடுக்குது. இன்றைக்கி விஜய் மாநாடு நடத்தினீங்கள, நீ முதலமைச்சராக இருக்கு துடிக்கிறீங்கள, இதை பேசியிருக்கணும்ல. போகிற போக்கில் மோடியை சொல்லிட்டு போகிற இதெல்லாம் கேட்க வேண்டியதானே. இப்படி சட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஒன்றிய பாசாக அரைச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. வீட்டுக்கு அனுப்பணும்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டிய ஒரு ரசிகர்லாம் இப்போ யார் ஓட்டு போட்டான்? திமுகக்கா, அதிமுகக்கா, இல்லை சங்கிகள் கூட்டத்துக்கா? சொல்லு, வெளிப்படையாக சொல்லு. அப்போ நீ யாராவது சொல்லியிருக்கணும்ல. இப்போ 3 கட்சிக்கும் போல நோட்டாக்காவது கூட்டியிருக்கணும்ல. அப்போ உனக்கு என்ன ஓட்டுன்றது உனக்கே தெரிஞ்சு போச்சு. 5 6 அந்த சீமாண்ட இருக்கிறத மறிக்கலாம். வேறு ஒன்றும் பெருசால் 10 வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துல போய் இவங்களை ஆட்சியை பிடிக்கிறாள். 40% வாங்கி நீ ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களா? அதனால் மக்கள் வெளிப்படையாக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஒன்று ஓட்டு போடுறதில்ல. ஆனால் மாற்று மாநிலத்தில் இருக்கிறவன் இவங்களே ஓட்டு போட வைக்கிறாங்க, மிஷினை கொண்டே வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் இவங்களே பொய்யான வாக்காளர்களை சேர்த்து வச்சுருக்காங்க, இறந்து போனவங்களெல்லாம் இவங்களே ஓட்டு போடுறாங்க. இவங்க எப்படி இருந்து பறிக்க போகிறோம்னு தெரியல. இது மோடி ஆட்சியா இல்லை ஹிட்லர் சர்வதேச ஆட்சியோடு இது கொடுமையான ஆட்சியாக தான் இருக்குது.